ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ரித்வா பிரணமாமி முहुर्मुहुः நமஸ்தே யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. அன்புடைய சுவாமி ஆத்மகனானந்தஜி, அன்புடைய யதாத்மானந்தஜி, அன்புடைய சிவஸ்ரீ நீலகண்ட வாமதேவ சிவம்ஜி மற்றும் என்னுடைய துருவே அந்நிய சகோதரர்களே, என்னுடைய அன்புடைய பக்தர்களே, இன்றைய இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு குட்டி சத் சங்கத்துக்கு இங்கே வந்து கலந்துருக்கோம். சத் சங்கம்னா நல்லோர் இணக்கம்னு சொல்லுவார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், யார் யார் பக்தர்களோ அவர்கள் சன்னியாசியாகவும் இருக்கலாம், கிரகஸ்தாளாகவும் இருக்கலாம், இல்லறத்தாராகவும் இருக்கலாம், எல்லாருக்கும் இந்த சத் சங்கம் நல்லோர் இணக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நல்லோர் இணக்கம்னா யார் நல்லோர்னு கேட்டால், யார் கேட்டால் சுவாமி துரியானந்தர் கேட்டால். துரியானந்தர் கேட்டால் இப்படியெல்லாம் நல்லோர் இணக்கம் சொல்கிறோங்க, யார் நல்லோர்னு சொல்கிறது, நல்லவர்கள் யார்? அவர் சொன்னார், யாரை பார்த்தா உனக்கு இறைவனை நினைவு வருதோ அவன் நல்லவர்கள்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யாரை பார்த்தா உனக்கு இறைவன் நினைவு வருதோ அவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். என்ன உதாரணம்? ஒரு லாயரை பார்த்தாங்களா, கோர்ட்டு நினைவு வரும். 20 வருஷத்துக்கு முதல்ல உங்கள் கேஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த லாயரை பார்த்தோன்னே இந்த லாயர் தான் என் கேஸ் நடத்தினார், 20 வருஷத்துடைய நினைவு வரும். லாயரை பார்த்தாலே எப்படி கோர்ட் நினைவு வருமோ, அதுபோல் டாக்டரை பார்த்தாலே உங்களுக்கு நோய் நினைவு வரும். ஒரு டாக்டரை பார்த்தா 35 வருஷத்தில் இப்படியோ ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார், இந்த டாக்டர் தான் பண்ணார். டாக்டரை பார்த்த உடனே நோய் நினைவு வரும், லாயரை பார்த்த உடனே கோர்ட் நினைவு வரும். அதை போல் எந்த மனிதனை பார்த்தா அவங்களுக்கு இறைவன் நினைவு வருதோ அவன் நல்லவோ. அது எப்படி உண்டாகும்? நம்ம சில பேர் பார்க்குறோம், நம்ம பக்தர்களுள்ளே அவரை பார்த்து அந்நிய பக்தர்கள்லாம் சொல்லுவான், ஐயோ சுவாமி அவர் பெரிய பக்தர், அவர் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இறை வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார். வீட்டில் உட்காந்துட்டு தானே ஏதோ ராமாயணமோ மகாபாரதமோ எதுவோ பகவத்கீதையோ இல்லை தியானமோ ஜப்போ பண்ணிகிட்ருக்காரு, பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாத போனால் கோவிலுக்கு போகிறாரு, இல்லை போனால் ஆசிரமத்துக்கு வராரு, ஆசிரமத்தில் உட்காந்து வாலண்டியர் எதுவும் வேலை பண்ணுறாரு. அப்புறம் அவர் டியூட்டி எது இருக்குதோ ஆஃபீஸுக்கு போகிறது வருது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறாரு. அப்போ அங்கே கடைக்கு போனவுடனே டாக்கூர்மா சுவாமிஜி, குரு மகாராஜ், ஒலி முதல் இந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க கூட, போனவுடனே விபூதி ஏற்றி இதெல்லாம் ஆரத்தி பண்ணி ஆரம்பிப்பார். இப்படி அவர் எப்போ பார்த்தாலும் இறைவனை பிடிச்சிட்டு இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் எதுவோ கடைக்கு போனாலும் இறைவன் கூட உட்காந்துருக்கார், வீட்டில் இறைவன் கூட இருக்கார், உங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் இருந்தே இருக்கார். அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் இவர் பாரு எப்போ பார்ப்போம் எப்போவுமே பகவானை பிடிச்சிட்டு இருக்காரு, இப்படி தான் இருக்கார். அவரும் நம்ம போல் தான் இல்லறத்தார், ஆனால் பகவான் எப்போவுமே நினைக்கிறாரே, நம்ம கூட அப்படி நினைக்கலாமே அப்படின்னு ஆசை வரும் எல்லாருக்கும். இதுதான் நல்லோர் இணக்கம். சாதாரணமாக நமக்கு அந்த ஆசை வராது, நாமளும் பகவானை எப்போ நினைக்கணும் அந்த ஆசையில் வராது. எப்போ ஆசை வந்ததுன்னா அதெல்லாம் நம்மளால் முடியாது அது தள்ளி போட்டுருவோம், அவ்வளோதான், மறந்து விடுவோம். ஆனால் இந்த நல்லோர் இணக்கத்தில் வந்துருந்துகளன்னா மறுபடியும் இது வரும். அந்த மாதிரி மனுஷன் நிறைய பேர் இருக்கா. சில பேருக்கு நாம் இந்த உலகத்தில் இந்த ஆధుனிக நவீன யுகத்தில் இருக்கோம், இப்போது இறைவனை நினச்சிட்டு எல்லாம் பண்ண முடியுமா, எப்போவுமே இறைவனை நினைக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறவ எவ்வளோ பேர் இருக்கா. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்னா இங்கே வந்தோம்னா இந்த நல்லோர் இணக்கத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கோங்க. இவ்வளோ பேருக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அபினார்மல்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில்
கோவிலுக்கு அதிகமாக போனோன்னா ஐயோ அவன் அப்நார்மல் ஆகும், நார்மல் கிடையாது, கோவிலுன்றான். எல்லாம் இல்லறத்தானே வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு தான் ஒரு கோயில்னு ஓடுறானே அப்படி சொல்லுவாள். எப்போது அது சொல்ல முடியாது. எதுன்னா இவ்வளோ பேர் இருக்கா. அப்படி சில பேர் சொல்லுவா, ஐயோ சுவாமி தான் நவீன யுகத்தில் நீங்கள் சொல்கிறது தர்மம்னு என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, சத்தியம் சொல்லுன்னு சொல்லுவாங்க, புனிதமான மனசு வச்சுக்கோ, புனிதமான உடல் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, தன்னலம் இல்லாத வேலை செய்யன்னு சேவை செய்யன்னு சொல்லுவாங்க, இறைவனுடைய நம்பிக்கை வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யன்னு சொல்லுவாங்க. இதான் சொல்லுவாங்க. இந்த நவீன யுகத்தில் நடக்காது சுவாமி, நம்ம கெரியரெல்லாம் பாழாக போயிடும் அப்படி சொல்லுவாள். நிறைய சொல்கிறோம். யங் மேன் விசேஷமாக அப்படி தான் சொல்லுவாள். சுவாமி இப்படியெல்லாம் நாம் படுத்து போனோம்னா நம்மளை அப்நார்மல்னு சொல்லி நம்ம கெரியரே ஆகாது. அந்த மாதிரி யங் மேனெல்லாம் இங்கே வருவாள். எவ்வளவோ பேர் இருக்கலாம். இப்போ கூட இங்கே பார்த்தா எவ்வளவோ பேர் கெரியர் நல்லாவே பண்ணிகிட்ருக்கா, நல்ல உயர்ந்திருக்கா, வாழ்க்கையில் நல்ல தானமும் கொடுக்குறா, அவர்கிட்ட பணமும் அது இருக்குது. எவ்வளோ தானம் கொடுக்குறா அவ்வளோ பணமும் அவளுக்கு சேர்றது அவள். இப்படி சக்ஸஸ்ஃபுல் கெரியர் ஆன்மீக வாழ்க்கையிலேயே முன்னேறின போல லௌகிக வாழ்க்கையிலேயே முன்னேறின எவ்வளோ பேர் இருக்கா. அவர்களை பார்த்தா அடிடே இவெல்லாம் பகவான் நினைக்கிறாரு, ஆசிரமத்தில் போகிறா, பஜனை பண்ணுறாரு, வீட்டில் பூஜை பண்ணுறாரு, அது கூட கெரியரும் நல்லா இருக்குதே, நம்மளை காட்டில் நம்ம வேறு ஏந்திருக்காரு, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால் நாமளும் பண்ணலாமே. இந்த உற்சாகம், இந்த ஒரு தூண்டல் வேறு வழியும் கிடைக்காது. இந்த நல்ல ஒரு இணக்கத்தில் கிடைக்கும். யாருக்கு எது முடியாதுன்னு சொல்லுவோமோ அதெல்லாம் முடியும்னு தோணும். நம்ம சத்தியம் சொல்லணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் திரும்பி சொல்லுவார், கலியுகத்தில் உங்களுக்கு வேறு ஒன்றும் தவ வேண்டாம், எப்போவுமே பொய் சொல்லாமல் இருந்தால் போதும். பொய் சொல்லாமல் இருந்தாங்களன்னா அதுவே ஒரு பெரிய தவம். இப்படி இருந்துக்கலான்னா உங்களுக்கு இறைவன் கிடைப்பான். பாருங்க என்ன ஆச்சரியம். ஸ்ரீராமகிருஷ்ணர் மறுபடியும் இந்த அமுத மொழிகளில் சொல்கிறார், இந்த கலியுகத்துக்கு வேறு தவம் வேண்டாம், ஒருமே நீங்கள் சத்தியம் உண்மையை சொன்னிட்டு இருந்தாங்கன்னா தான் போகிறோம். எவ்வளோ உங்களுக்கு முடிஞ்சோ, ஏதோ சமயத்தை சந்தர்ப்பத்தில் போய் சொல்ல வேண்டியது, போய் சொல்லிட்டோங்க, உங்களுக்கு தெரியும் நான் போய் சொன்னேன்னு. போய் சொல்கிறது தவறுன்னு தெரியும். யாருக்கு சொல்லிக்கிறது? இறைவனுக்கு சொல்லுங்க. இறைவன் நீ சொல்லிருக்க சொல்லக்கூடாதுன்னு, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாதுக்காக நான் முயற்சி செஞ்சுட்டுருக்கேன். ஆனால் என்னால் முடியாமல் போய் சொல்லிவிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சக்தி கொடு, அந்நியமான தைரியம் கொடு, என் பயத்தை நீக்கிவிடு, நான் திருப்பி நல்லா சத்தியம் சொல்லணும், அதை போல் என்ன பண்ணு, பிரார்த்தனை செய்யுங்க. அவருடைய உங்கள் அப்பா அம்மா ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு உபதேசம் கொடுத்துருக்கிறதுல பெரிய உபதேசம்னா, பகவான்ன்றவரே அவர் நியாயமூர்த்தி கிடையாது. தழியச்சின்னு உட்காந்து உங்களுக்கு எதற்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. அவர் நம்மளுடைய அன்னை தாய் தந்தை போல், நம்ம தந்தை தாய் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை, எப்பவுமே அன்பு செலுத்தி எப்படியாவது குழந்தைய வழி கொண்டு வரணும். ஒருத்தனும் கன்னத்தில் அறையவா, குழந்தைக்கு தெரியும் கன்னத்தில் அரைஞ்சது நல்லதுக்காக தான். ஏன்னா அம்மா கன்னத்தில் அரைஞ்சான்னு 2 நிமிஷத்தில் மறந்துவிடும். பக்கத்து வீட்டில்காரி வந்து இந்த குழந்தைக்கு என்ன கன்னத்தில் அரைஞ்சி விட்டாலும் நாளெல்லாம் அழிஞ்சுட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரி வந்து கன்னத்தில் அரைஞ்சி விட்டா, அம்மா நீ போய் கன்னத்தில் அரைஞ்சி விட்டு வா, நாளெல்லாம் கத்தும் அந்த போய் குழந்தை. ஏன்னா அம்மா நேனே அன்பு செய்கிறா, அவளுக்கு வந்து கன்னத்தில் அறிஞ்சாலும் அவளுக்கு அதிகாரம் உண்டு, குழந்தைக்கு தெரியும். நமக்கும் அப்படி தான் பகவான் நமக்கு கஷ்டம் கொடுப்பார் உலகத்தில், நமக்கு நலனுக்காக. உங்கள் குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறங்க, முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு எந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படாது. வீட்டிலே எந்த ஒரு சுதந்திரம், எப்போ என்ன எங்கே வேணுமென்னா என்ன வேணுமோ பண்ணலாம், பள்ளிக்கூடத்தில் பண்ண முடியாது. அதனால் எந்த குழந்தையும் போனது கிடையாது. நம்ம காலத்தில் அப்படின்னு குறையா 90 வருஷத்துக்கு முதல்ல, இப்போ எனக்கு 97 வயசு. இப்போது நான் 7 வயசுக்கு முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சப்போ நாங்கள் எல்லாம் எழுந்து தான் போயிருக்கோம். அப்போ நான் அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு, அம்மா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி அனுப்பிச்சுடு, அதெல்லாம் விட மாட்டேன். அந்த கொஞ்சம் போதாச்சு நம்ம போனது அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கிட்டே தான் இருக்கோம். அங்கேருந்து ஒரு ஆள்காரம் வந்துவிடுவோம், வந்து கைப்பிடிச்சி இழுத்துட்டு போவோம், நம்ம ரோடு முழுக்க அழுதுன்னு போவோம். இந்த மாதிரி அப்போ நம்ம அப்பா அம்மா பற்றி என்ன நினைப்போம்? இந்த அப்பா அம்மா எவ்வளோ கொடூரம்,
இவ்வளோ அன்பு செய்கிறாளாய்வா, என்னை இப்படி அழ வச்சு தினந்தோறும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறா, இவா நான் ஆனந்தமாக உட்காந்துருக்கா வீட்டிலேருந்து தான் நினச்சிருப்போம். அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுக்கோ அப்படியே அனுப்பா போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த சேரில் உட்காந்துருக்க முடியாது. அப்போ கஷ்டப்பட்டதுல தான் இப்போ இந்த சுகம் வந்தது. இந்த சுகத்துக்காக அவள் கஷ்டம் கொடுத்தா. பகவானும் இப்படி தான் நமக்கு இது நம்ம எது பனிஷ்மெண்ட் சொல்கிறோம், பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை நம்ம பாஸ் ஆனோம்னா ப்ரமோஷன் வரும். நீங்கள் ப்ரமோஷனுக்காக பரீட்சைக்காக கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, அது கஷ்டம்னு நினைக்க மாட்டோங்க, அதை பாஸ் பண்ண ப்ரமோஷன் வரும். அதே போல் தான் வாழ்க்கையில் யாருக்கு கஷ்டம் கொடுக்குறாரு பகவான், அப்போ நம்ம பகவான் நினைப்போம். அந்த பகவான் நினைக்கிறதுனால நம்ம பாவங்கள்லாம் போகும், புண்ணியம் வந்து சேரும், அவருடைய அருள் வந்து சேரும். இது பகவான் கொடுத்ததுன்னு நினச்சிட்டுங்கன்னா அந்த கட்டமே ஆகிருக்காது. எந்த உதாரணம் சொன்ன போல் அம்மா கன்னத்தில் அறிஞ்சாருன்னா அந்த கன்னத்தில் அறிஞ்சது கிடையாது, மறந்து விடுவோம். அதுபோல் எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவன் உள்ளமில்லாத கஷ்டம் வருமா, அவர் உள்ளமில்லாத சுகம்தான் வருமா? ரெண்டும் அவர் தான் வரும். சுகம் வந்தப்போ நாம் அவர் சொல்ல மாட்டோம், கஷ்டம் வந்தப்போ தான் அந்த பகவானுக்கு கண்டிருக்குதா. சங்கட வந்தாக வெங்கடரமணான்னு சொல்லுவார் தமிழில். கன்னடத்தில் சங்கடம் வந்தப்போ வெங்கட்ரமணான்னு கூப்பிடுவோம், வேறு சமயத்தில் கூப்பிட மாட்டோம், மறந்து போயிடும். எதுக்காக? சுகமாக அப்படி தான், அந்த சுகம் நம்மளை மறக்க வச்சுடும். சுகம்ன்றது ஒரு நல்ல அழகான கனவு போல், அழகான கனவு பார்த்துட்டே இருப்போம். உங்களுக்கு ஏந்திருக்கவே நினைவு வராது. காலை 7 மணி ஆகிடுது, ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எல்லாம் மறந்து போயிடும். எழுந்திரத்துக்கு இப்படி நல்ல கனவு பார்த்துட்டு இருக்குங்கோ. யாராவது வந்து எழுப்பினாலும் தான் கோவிச்சுப்போங்க, இதுக்காக ஏற்றுக்கும். அது என்னென்ன அந்த கனவுல நமக்கு சுகம் வேணும்னு சொல்கிறோமே, அது ரொம்ப தவறானது. சுகத்தில் நாம் இறைவனை மறந்து விடுவோம், வாழ்க்கையினுடைய உத்தேசத்தை மறந்து விடுவோம். எதுக்காக நமக்கு இந்த மானித ஜன்மம் கிடச்சிருக்குது, இதை மறந்து விடுவோம். அதனால் இதை நமக்கு எழுப்புறதுக்காக, தட்டி எழுப்புறதுக்காக இறைவன் கஷ்டம் கொடுக்குறார். கஷ்டம் வந்தப்போ ஐயோ என்னடா இப்படி ஒரு தொந்தரவு வந்து ஒருத்தே, இறைவா எப்படியாவது காப்பாற்று நினைப்போம். அந்த நினைவுனால நான் அப்படி இந்த இறைவனுக்கும் ஒரு உறவு உண்டு. என்ன உறவு அது? குரு மகாராஜ் சொல்கிறாரு, அவர் உன்னுடைய தந்தை தாய், நீ அவருடைய குழந்தை, உன்னை எப்போவுமே அவர் நேசிப்பார். நீ ஒருமே அவரை கூப்பிட வேண்டியவர் தான். குழந்தைக்கு என்ன தொந்தரவு ஆச்சுன்னா கத்தும் அம்மா அப்பான்னு, தானே வந்து அப்பா அம்மா அதுக்கு உதவி செய்வார். நீங்களும் அப்படியே தான் பகவானை கூப்பிடுங்க. உங்களுக்கு கஷ்டம் இருந்ததுன்னா அவர் எல்லாம் உங்களை காப்பாற்றுவார். அதனால் நீங்கள் எப்படி இருக்குங்கன்னு பார்க்க மாட்டார். அவர் அவ்வளோ பெரியவர். நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அவருடைய குழந்தை தானே, நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். அதுக்காக என்ன பண்ணுறது? அன்போடு கூப்பிடணும், அவ்வளோதான். இந்த இறைவனை பற்றி அன்பு இருந்தால் போகிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் நிறைய உபதேசம் கொடுத்துருக்காரு. அது உள்ள ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் என்னன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உத்தேசம் உண்டு. வாழ்க்கைக்கு ஒரு உத்தேசம், அந்த உத்தேசம் வச்சுட்டு தான் நாம் வாழணும். எல்லாத்துக்கும் ஒரு உத்தேசம் உண்டு. உத்தேசம் இல்லாத ஒன்றுமே கிடையாது. எப்படி யாரோ ஒரு வீட்டில் ஒருத்தர் போகிறாரு ஆஃபீஸுக்கு, தினந்தோறும் போகிறாரு பஸ்ஸுக்காக. அந்த காலத்தில் பஸ் நிறையா இருக்கும், அப்புறம் மோட்டர் காரெல்லாம் கிடையாது. நம்ம காலத்தில் எல்லோரும் பஸ்ஸில் போவாள். யாருக்கு முடியாதோ மிதவளை நடந்துன்னு போவாள், சைக்கிளில் போவாள். சைக்கிளில் போனாலும் போதாகும். பஸ்ஸு கிடைக்காது, தினந்தோறும் லேட்டாக போனதுன்னா கெட்ட பேர் வரும். அதனால் ஒரு 2 வீலர் வாங்கிட்டு வந்தார் அப்பா. 2 வீலர் வாங்கி வச்சுட்டதும் சாயங்காலம் கொண்டு வந்திருக்காரு. காலையில் இப்போ மறுநாள்லேருந்து 2 வீலரில் சரியாக சமயத்துக்கு போய் சேர்ந்து உள்ளான்னு. காலையிலேருந்து பார்க்குறேன் இந்த 2 வீலர் கிடையாது. என்னடா ஆச்சுன்னா, அந்த சின்ன பையன், அவருடைய பையன் சின்ன பையன் இல்லை, 13-14 வயசு பையன், சைக்கிள் ஓட்டுவான் நல்லா. அவன் அப்பா புதுசாக வந்து கொண்டு வந்துருக்காரு 2 வீலரு, இதை ஓட்டி பார்க்கலான்னு அதை ஓட்டிகிட்டு போயிட்டான். ஓட்டிகிட்டு போய் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஆஃபீஸ் சமயம் வந்துடுத்து. அப்புறம் வரான் சரியாமல். வந்தோடனே அவர் கோச்சிட்டார். ஏன்னா யாருக்காக இது கொண்டு வந்தேன், எதுக்காக கொண்டு வந்தேன், உத்தேசம் தெரியுமா? ஆஃபீஸுக்கு சரியாக சமயத்துக்கு போய் என் பேர் காப்பாற்றிக்க நான் கொண்டு வந்தேன், நீ மார்க்கெட்டெல்லாம் சுற்றுறதுக்கு கொண்டு வந்தேன். நான் எந்த ஒரு வண்டியை கொண்டு அதுக்கு ஒரு உத்தேசம் உண்டு. இந்த வாழ்க்கையை நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. எந்த உத்தேசத்தினால அது யாரும் சொல்ல மாட்டார். உலகை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு தெரியாதனால தான் இந்த உலக வாழ்க்கையில் வீழ்ந்து திண்டாடின்னு இருக்கா. அவருக்கு உனக்கு சொல்ல மாட்டார். பகவானே அவதாரமாய் வந்து
மறுபடியும் திருப்பி சொல்லுவார். வாழ்க்கையினுடைய உத்தாசம் இறைவனை காண்பது தான். இறைவனை காண்பதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது முயற்சி எப்படி செய்ய வேணும்? அதுக்காக இறைவனை காண்றதுக்காக என்ன வேணும்? நமக்கு எல்லாத்த காட்டிலும் முக்கியமான விஷயம் பக்தி வேண்டும். இந்த பக்தி ஞானத்தினால வரும். ஞானம்னா நாம் இது உடல் கிடையாது, நாம் ஆன்மா. இந்த ஆன்மாக்கள் நாம் பரமாத்மாவை சேர்ந்தவர்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது தான். ஆகவே பரமாத்மாவும் நாம் அப்பா குழந்தை போல. இல்லைப்பனா ஒரு பெரிய கடலும் அதுவும் இருக்க அலைகள் போல. அலையும் கடலும் வெவ்வேறு கிடையாது, எப்போவுமே ஒன்றாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வேறையாக தோணும். அதை போல் நம்ம எல்லாரும் பகவானை சேர்ந்தவர்கள். இது அந்த மறந்துட்டுருக்கோம். இதை மறந்து நாம் இந்த உலகத்தில் இருக்கோம். இதை நாம் நினச்சிக்கணும், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதே இங்கே இருக்க பணம் காசு பேர் புகழுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த பணம் காசெல்லாம் கடைசியில் யார் எடுத்துகிட்டு போகிறா? காதறந்த ஊசியும் வாராது காணும் கடவுளுக்குன்னு சொன்னாரோ இல்லையோ பட்டினத்தார். அதை போல் எல்லாத்தையும் விட்டுட்டு போவோம். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இறைவனை கூப்பிட்றதுக்காக பொழுதில்லைன்னு சொல்லுவோம். யாராவது சொன்னால் எப்பா ஜபம் தீட்சை வாங்கிட்டுருக்கே, ஜபம் பண்ணிட்டுருக்கேன்னா பண்ணுறேன் மகாராஜ், நடுவு விட்டு போகிறது. எதுக்கான பொழுது கிடைக்கல மகாராஜ். எதுவான ஒரு நாள் பொழுதில்லைன்னு நீ காஃபி விட்டுருக்கியா, டிஃபன் விட்டுருக்கியா, சாப்பாடு விட்டுருக்கியா, தூக்கம் விட்டுருக்கியா? விடலை. இதுக்கு மாத்திரம் பொழுது இல்லைன்றான். அப்படின்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த நாம் ஜபம் பண்ணணும், இதனால் நமக்கு ரொம்ப பெரிய உதவி உண்டாகும், நமக்கு ஒரு பெரிய சகாயம் உண்டாகும், சக்தி உண்டாகும். அதுக்குள்ள நம்பிக்கை கிடையாது. இதை பண்ணாமல் இருந்தாலும் இதனால் நமக்கு ஒன்றும் ஆகாதுன்ற ஒரு தாட்சல்யம் அது கூடாது. நாம் எந்த ஜபமும் தியானமும் இறை நினைவும் இறைவனுடைய பெருமையை பாடுறதும் இறைவன் சிந்தனையும் இந்த மாதிரி நல்லோர் இனத்தில் கலந்து கொள்றதும் இதெல்லாம் எவ்வளோ பண்ணுறோமோ இதுதான் உண்மையான வேலை. ஏன்னா நமக்கு உண்மையான நாம் யாருன்றது இங்கே தான் நினைவு வரும். இங்கே வந்திருக்கோங்க. நீங்கள் இப்போது ஒரு 6 மணி 3/4 மணிங்கம்மா பாட்டு கேட்குறங்கோ, பஜனை கேட்குறங்கோ, இதுதான் இறைவனுடைய பெருமை. அந்த பெருமையை கேட்டங்கோ. இப்போ நம்ம இறைவனை பற்றியே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். இதை கேட்குறங்கோ. 1 மணி 1:30 மணி காலம் இங்கே உட்காந்துருக்குங்கோ. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1:30 மணி காலம் உங்கள் வீட்டில் உட்காந்து இப்போ தானே பண்ணுறீங்களா? 100% பேர் பண்ணியிருக்க மாட்டேங்கோ. ஏன்னா அங்கே உட்காந்துன்னு எங்கோ சந்நிதியில் உட்காந்துக்கலன்னா அப்போ தான் அந்த ஒரு ஃபோன் ரிங் பண்ணுக்கிறாங்கன்னு. ஐயோ இந்த ஃபோனை அப்புறமே பார்த்துக்கலாமே. இல்லைப்பா யார் வந்திருக்காலும் பார்க்கலாம். அதை திறந்துக்கலாம். யார் வந்தாலும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். சந்நிதி போயிடும் மனசுலேருந்து. வீட்டில் உட்காந்து எங்கோ 10 நிமிஷம் இதை பண்ண முடியுதையோ, இந்த நல்லோர் இணக்கத்தில் 1:30 மணிமா பண்ணியிருக்குங்க. 1:30 மணி காலம் இறைவனை பற்றி சிந்தனை செஞ்சு உலகத்தை மறந்து இருக்கும்படியான ஒரு சக்தி உண்டு இந்த நல்லோர் இணக்கத்தில். இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், நல்லோர் இணக்கத்தில் கலந்து கொள்ளணும். எவ்வளோ தூரம் கலந்து கொள்ளணும்? எப்படி உங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அவ்வளோ நல்லது. எவ்வளோ அதிகமாக கலந்துன்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா இங்கே வந்தங்களாம் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்மீக பலம் வரும். நான் பகவானுக்கு சேர்ந்தவன், பகவான் என்னை சேர்ந்தவர். இது ஒரு நினைவு வரும், திரும்பி வரும். இது மறந்துட்டு தான் நம்ம திடாடிட்டுருக்கோம் இந்த இடத்துல. எனக்கு வேலை கிடைக்கல, நான் சுவாமி 3 வருஷமாக கட்டப்படுறேன்றா. வேலை கிடைக்காதுங்க, ரெண்டும் ஒன்றே தான்டா. நிஜமாக அவனுக்கு பக்தி இருந்ததுன்னா அப்படி இறைவனை பற்றி நான் 3 வருஷமாக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு தெரியும் எனக்கு வேலை கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதுன்னு. எப்போ கிடைக்கணுமோ கிடைச்சா கிடைக்கும். அது வரல நான் முயற்சி செஞ்சுட்டு இருப்பேன். எப்போ அவர் கொடுக்கட்டும். அது வரல எப்படியோ சாதாரணமாக நான் ஒரு வாழ்க்கையை நடத்துவேன். அவரை மாத்திரம் மறக்க மாட்டேன், பிடிச்சிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு நினைவு உங்ககிட்ட எழுந்துடுத்தேன்னா என்றைக்குமே இந்த தளர்ந்து போக மாட்டேங்கோ, கலங்கி போக மாட்டேங்கோ. கட்டத்தெல்லாம் எதிர்ப்போங்கோ. எதிர்த்து லைக் எ ஹீரோ இங்கே முன்னேறியே போவோங்கோ. இந்த பகவானுடைய பிரார்த்தனை அவர் நம்பிக்கையால் வரும். யாருக்கு நம்பிக்கை உண்டோ அவன் பிரார்த்தனை செய்வான். பிரார்த்தனையில் அந்த மாதிரி ஒரு சக்தி. நம்ம வேதங்களெல்லாம் முதல்லலாம் எல்லாம் பிரார்த்தனை தான். விஷ்ணு சூக்தம், புருஷ சூக்தம், லக்ஷ்மி சூக்தம், எல்லா சூக்தம்னா பிரார்த்தனை. பிரார்த்தனை தான் முக்கியமான சாதனை.
அதுக்கப்புறம் பௌத்த தர்மமெல்லாம் வந்தது. இவெல்லாம் தியானம் பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார். தியானம் எவ்வளோ பேர் பண்ண முடியும்? பிரார்த்தனை எல்லோரும் பண்ண முடியும். இது வைதிக சம்பிரதாயத்தில் பிரார்த்தனை தான் முக்கியமானது. ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் சொன்னார், பகவானை பற்றி பாடுப்பா, அவர் பெருமையை பாடு, அவர் பெயர் பாடு, அவர் பெயர் பேசுறது சொந்தமான ஜபம்னு, அவரை பெயர் பாடல ஒரு ராகமாக பாடணும்னா அது ஒரு சங்கீர்த்தனம். அப்புறம் அவரை பற்றி இன்னும் பெருமையெல்லாம் பாடணுமானா ஒரு சங்கீதம் ஆகிடும். எல்லா இடத்துலையும் நாம் போய் இறைவனுடைய சிந்தனை செய்யணும். இறை சிந்தனை செய்கிறது தான் நம்மளுடைய உண்மையான நம்ம நிலை ஸ்வரூபத்தை பற்றி சிந்தனை செய்கிறோம். இது ஸ்ரீராமகிருஷ்ணன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த பகவானை பற்றி நம்பிக்கை, அவரை பற்றி பிரார்த்தனை தினந்தோறும் செய்யணும். காலம்பரை ஒரு தடவை கடைசி பட்சம் காலம்பரை ஒரு தரம், மாலையில் ஒரு தரம் பகவான் பற்றி ஒரு 108 ஜபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவர் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு 10 நிமிஷம் கண் மூடிண்டு, இறைவா நீ என்னுடைய தந்தை தாய், நான் உன்னுடைய குழந்தை, என்னை சரியாக கைப்பிடிச்சி நடத்து, எல்லாம் சரியான வழியில் நடத்து, பிரார்த்தனை பண்ணுவோம். இப்படி காலையில் மாலையில் 2 பண்ணுங்களான்னா வேறு இந்த 6 மணி 7 மணி 8 மணிக்காலம் உலகிய வாழ்க்கையில் எவ்வளோ விதமான வேலை செய்கிறீங்களோ இது எல்லாத்துக்கும் சமமானது. அது இந்த 1/2 மணியில் இந்த 8 மணி உலகிய சம்ஸ்காரத்தை அழிச்சுடும். அது பகவானுடைய சம்ஸ்காரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஒரே ஒரு தினம் பகவானுடைய நாம சொன்னால்னா 1000 ஜென்மத்தினுடைய பாவங்கள்லாம் போயிடும். பாவம்னா இந்த உலகிய சம்ஸ்காரம், இந்த உலகம்தான் உண்மை, இந்த பணக்காசு தான் உண்மை, பேரு போகிறது தான் உண்மை நினச்சிட்டு இதுதான் பெரிய மாயை. இந்த மாயிலேருந்து தப்பிச்சுக்கணுன்னா 1000 வருஷம் தான் பண்ண முடியுமா? ஆனால் இறைவன் நாம் சொன்னால்னா இந்த ஒரு தரம் சரியாக மனசோல் வச்சுட்டு மனப்பூர்வமாக நம்ம இறைவன் நாம் சொல்லணும்னா 1000 ஜென்மங்கள் பாவமெல்லாம் ஓடி போயிடும். எப்படின்னா ஒரு மரத்து மேலே ஒரு 1000 பறவைகள் உட்காண்டிருக்கு. 1000 பறவைக்கு 1000 தரம் கை தட்டினோமா, ஒரு தரம் கை தட்டினோன்னா 1000 பறவை பறந்து போயிடும். அதை போல் இறைவனுடைய நாமா சொன்னங்களான்னா 1000 ஜென்மங்களுடைய பாவமெல்லாம் போயிடும். இறைவன் நாமாவை சொல்லுங்க. காலையிலே மாலையிலே 1/2 மணி காலம் அதுக்காக ஒதுக்கி வச்சுக்கணும். அப்படி இந்த உலகை நம்ம வாழ்க்கைக்கு எது பண்ணணுமோ பண்ணி தான் பண்ணணும். ஸ்ரீராமகிருஷ்ணன் வேண்டான்னு சொல்லலை, நம்ம வேத தர்மமும் அப்படி சொல்லலை. வேத தர்மத்திலேயும் சொல்லியிருக்குது நமக்கு 4 விஷயம் வேண்டும். என்ன 4 விஷயம்? 1 தர்மம் வேண்டும், 2 அர்த்தம் வேணும், 3 காமம் வேண்டும், 4 மோட்சம் வேண்டும். தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 நமக்கு வேண்டிதான். இந்த 4 ஒன்று குறைச்சா கூட மனிதனுக்கு பூர்ணமாக கிடைக்கலன்னு அர்த்தம். ஸ்ரீராமகிருஷ்ணன் தான் திரும்பி சொல்கிறார், உலகிய வாழ்க்கையை வாழ், ஆனால் இறைவனை மறக்காது. இறைவனை மறக்காமல் இருக்கிறதுக்காக காலையில் ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் அவருடைய ஜபம் செய், கொஞ்சம் பிரார்த்தனை செய். அவர் நமக்கு சேர்ந்தவர், நாம் அவருக்கு சேர்ந்தவர், இதை சிந்தனை செய். காலையில் ஒரு தரம் மாலையில் ஒரு தரம். அப்புறம் நீ உலகிய வாழ்க்கையை வாழ். உலகிய வாழ்க்கை வாழறப்போ அப்படி நினச்சிக்கோ, நீ இந்த உலகிய வாழ்க்கிறதுக்கு எந்த சக்தி உனக்கு வேண்டுமோ அதை அவர் தான் கொடுத்துட்ருக்கார். அவர் ஒன்று ஆரோக்கியமாக வச்சுருந்தாலும் நீ வேலை பண்ணுவேன். அப்போ நீ வேலை பண்ணிகிட்டு இருக்க நினச்சிக்கோ, இறைவா நீயே தான் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், ஆரோக்கியம் இல்லாத போனால் நான் எப்படி வேலை பண்ண முடியும்? இறைவா உனக்கு நன்றி, அதை மனசில் வச்சுட்டு நடுவே வேலை பண்ணுங்க. அப்புறம் யாருக்கும் நீங்கள் ஒரு தானம் கொடுத்துங்கோ. அந்த தானம் கொடுத்த சொல்லணும், இறைவன் என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக கொடுத்த பணம், எனக்கு தேவை எவ்வளோ அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன், இவருக்கு கொஞ்சம் குறைச்சலாக கொடுத்துருக்கேன், இவருக்கு நீயே தான் கொடுக்க வைக்கிறேன். ஒன்றே குழந்தைகள் தானே, ஒரு பையன்கிட்ட அதிகமாக இருக்குது, இன்னொரு பையன்கிட்ட இருக்குது. அப்பாவும் அம்மாவை சொல்லுவேன், அவனுக்கு குரா ஒரு கஷ்டப்பட்டுருக்கான், அதான் நம்ம கொடுப்போம். அதை போல் உலகத்தில் நாம் பண்ணுற எல்லா வேலையிலையும் நாம் நினைக்கணும், இறைவா நீ தான் எனக்கு சக்தி கொடுத்த இந்த நல்லது பண்ணுறதுக்காக, என்னுடைய டியூட்டியை சரியாக பண்ணுறதுக்காக எந்த சக்தி வேணுமோ நீ தான் கொடுத்தேன், எந்த வழியில் போகணுன்ற சரியான வழி காட்டுது நீ தான் காட்டினேன். ஒவ்வொரு விஷயத்தில் நாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு வாக்கியே உலகிய வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், எப்போவுமே நான் நினைப்போம் நான் பண்ணிட்டேன், நான் சாதிச்சுட்டேன், எனக்கு பேர் வேணும் அப்படி சொல்லுவான். நானும் மறந்து இறைவா உன்னால் எனக்கு இந்த பேர் வந்தது, பேர் வேண்டான்னு சொல்ல வேண்டியதில்லை, இறைவா நீயே இந்த பேர் கொடுத்துருக்கேன், இன்னொருத்தர் இந்த பேரை இப்போ என்னை எடுத்துன்னு போயிடலாம், இல்லை கெட்ட பேரை கொடுக்கலாம், எப்படி நீ கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம், நீ தான் கொடுத்தே, எல்லாத்தையும் இறைவனுக்கு சேர்த்து விடுங்க. இதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறது.
உலகிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வேலையிலையும் நான் இருந்த மருந்து இறைவா நீ தான் என்னால் பண்ணி வைக்கிறே, நான் செய்கிறவன் கிடையாது, நீ தான் செய்பவன். இப்படி நாம் நினச்சோம்னா ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பூஜை ஆகிடும், ஒவ்வொரு வேலையும் ஒரு வழிபாடு ஆகிடும். அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே ஒரு வழிபாடு ஆகிடும். சீக்கிரமாக நமக்கு பகவானுடைய பக்தி கிடைக்கும். பக்தி கிடைச்சானா முக்தியும் கிடைக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணன் இதுதான் நமக்கு வழி காட்டி கொடுக்குறார். ரொம்ப எளிதான வழி. எப்படி இது பண்ண முடியும்? நாங்கள் இல்லறத்தார்கள், நாங்கள் பெண்கள், நாங்கள் ஏழைகள், நமக்கு முதியவர்கள், இப்படி எல்லாம் நமக்கு 1000 சொல்லிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டியதான உபதேசம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அறிமுக இது அவர் உபதேசங்களில் உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களை படியுங்கள், அமுத மொழிகளை படியுங்கள். அதுபோல் அன்னையுடைய உபதேசங்கள், அதுபோல் சுவாமி விவேகானந்தர் உபதேசம். இவர்கள் 3 படிச்சங்களான உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணும், வாழ்க்கையில் வாழ்ந்தங்களான அவர் சொன்ன போல இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறது கொஞ்சம் தூரம் நமக்கு ஆனந்தமாக இருக்க முடியும், முழுக்கவே ஆனந்தம் இருக்காது. இந்த உலகத்தில் வாழ்க்கை இது உள்ள சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், ஒன்றோட ஒன்று கலந்து தான் வரும். ஆனாலும் அதெல்லாம் சரியாக பொறுத்துண்டு ஏறக்குறைய நாம் ஒரு அமைதியோடையும் தோடையும் இருக்க முடியும். அவர் மனசில் வச்சுட்டு அவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் காட்டிய வழியில் நம்ம போனோம்னா இந்த உலகத்துலேயும் நாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கும். அதை போல ஆன்மீகத்திலையும் அவர் சொல்லுவார், இறைவனை காண்பதற்காக நமக்கு பக்தி வேண்டும், ஞானம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும். நாம் காலையும் மாலையும் அவருக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு அவர் பக்தியும் கொடுப்பார், ஞானமும் கொடுப்பார், மற்றும் வைராக்கியத்தையும் கொடுப்பார். வைராக்கியம் ஞானம் பக்தின்னு ஒரு படிப்படியாக வரும். பக்தி வந்துடுத்துனா எல்லாம் ஆகிட்டு வந்துட்டுன்னு சொல்லுவார். உங்களுக்கு பகவான் நேரம் வந்து நிற்க மாட்டார். அவர் முன்னால் ஸ்ரீராமகிருஷ்ணன் முன்னால் வந்து காளி வந்து பேசுவார், சிவன் வந்து பேசுவார். அவர் அப்படி நம்ம முன்னால் வராமல் போனாலும் அவரை பொருத்தி பக்தி வந்துவிடும். பக்தி வந்து கொடுத்தோன்னா அவர் கிடைப்பார். அதுதான் அந்த பக்தியிலேயே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். அந்த பக்தியினால் பகவானுடைய இவருக்கு பக்தி இருக்குது. இப்போ அவருக்கு தெரியும் நான் அவரை நேசிக்கிறேன்னு, அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை வந்துவிடும். அந்த நம்பிக்கையில் நீங்கள் என்ன வேணுமானு போடலாம். இந்த நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவள் தான் கஷ்டம். நம்பிக்கை இருக்கிறவா என்றைக்கும் ரொம்ப அதிகமாக அவள் கஷ்டப்பட மாட்டான். ஐயோ பகவானுக்கு தெரியாதா பார்த்துட்டு இருக்கார் அவர் எதுவோ என்ன ஒரு பரீட்சை வட்டி பார்க்குறார். இதுக்கப்புறம் நல்லது தான் ஆகும். இந்த நம்பிக்கை அவர் கொடுப்பார். ஆகவே ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம முன்னேறி போவோம். ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேறி போய் எந்த ஆன்மீக ஆனந்தம் நமக்கு கிடைக்குமோ அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் நிஸ்ரேயசம்னு சொல்லுவோம். இந்த உலகிய வாழ்க்கையில் எந்த ஆனந்தம் கிடைக்கிறதோ இதுக்கு நம்ம அபியுதயம்னு சொல்லுவோம். அபியுதயம் நிஸ்ரேயசம் இது ரெண்டும் கிடைக்கும் தர்மத்தினால. பெரியவர்கள் சொல்லியிருக்க வழி இதுதான் தர்மம். இந்த சரியான உண்மையான தர்மம் நாம் அனுசரித்தோம்னா நமக்கு இந்த உலகத்திலையும் நாம் நல்லா வாழ முடியும், மற்றும் ஆன்மீகத்திலையும் முன்னேறி இறைவன் காட்சி வரலும் நம்ம முன்னேறி பகவானை பார்க்க முடியும். அபியுதயம் நிஸ்ரேயசம் ரெண்டும் கிடைக்கும். அந்த மாதிரி தர்மம் எந்த தர்மத்தில் நாம் அனுசரித்தோம்னா இந்த உலகத்திலையும் நாம் அமைதியாக ஆனந்தமாக இருக்க முடியும், மற்றும் ஆன்மீக உலகத்திலையும் முன்னேறி இறைவன் காட்சி இறைவனுக்காக பக்தி ஞானம் நமக்கு உண்டாகும். அந்த மாதிரி பாதை தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லி கொடுத்துருக்கார். அதை எப்படி நாம் பின்பற்றணும், நாம் எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு எப்படி என்னக்காக அவர் என்ன உபதேசம் பண்ணியிருக்கார், இதெல்லாம் நீங்கள் அமுத மொழிகள் படிச்சிங்களான்னு தெரியும், அன்னை உபதேசங்கள் படிச்சிங்களான்னு தெரியும். அப்படியே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ முடியும் அதை சொல்லி கொடுக்குறார். ஆச்சரியமான விஷயம். சாதாரண குழந்தை கூட புரியும்படி தர்மத்தை அவள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நாம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், இந்த சரியான வழியில் எங்களை நடத்துங்கள், இந்த வழியால் நாம் இந்த பாதையில் சென்று நாம் இந்த உலகத்திலே நமக்கு அபியுதயம் கிடைக்கட்டும், ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு நிஸ்ரேயஸ் கிடைக்கட்டும், இங்கேயும் ஆனந்தம் கிடைக்கட்டும், அங்கேயும் ஆனந்தம் கிடைக்கட்டும், அதை நமக்கு நீங்கள் அருள் புரியுங்கள் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடமும் அன்னை சாரதா தேவியரிடமும் சுவாமி விவேகானந்தரிடமும் நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்யலாம். அவர்கள் அருள் புரிந்து நமக்கு அபியுத நிசேஷம் கொடுக்கட்டும், எல்லாரையும் ஆனந்தமாக வைக்கட்டும்னு பிரார்த்தனை செஞ்சு
இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.